வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது தமிழி எஃப்எம். நான் உங்கள் அன்பு தோழி சௌந்தர்யா. சேனலை முதன்முறையாக கேட்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கேட்கவும், பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யவும். கதையின் பெயர் உதவி. முந்தி ஒரு காலத்தில் விஸ்வபுரி என்னும் நாட்டில் ஒரு பெரும் செல்வந்தன் இருந்தான். அவன் பெயர் குபேரன். அவன் யாருக்கும் அவ்வளவு எளிதில் உதவ மாட்டான். அப்படி உதவினாலும் அவர்களால் அவனுக்கு நன்மை ஏதேனும் கிடைப்பதாக இருந்தால் மட்டுமே உதவுவான். அவன் வீட்டின் அருகேயே ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ராமன் என்பவரும் வாழ்ந்து வந்தார். அவருக்கு உதவும் குணம் அதிகம். யார் வந்து என்ன உதவி கேட்டாலும் உடனே செய்து தரும் உத்தமனாக இருந்தார். அவர் புரியும் உதவிக்கு என்றுமே பதில் உதவி வேண்டும் என்னும் எண்ணமே இல்லாதவர். அதே ஊரில் ஒரு இளைஞன் இருந்தான். அவனுக்கு தந்தை இல்லை, தாயும் தங்கையுமே. அவர்களை காப்பாற்றும் பொறுப்பு அவனை வந்தடைந்தது. அவனுக்கும் வாணிபம் கற்க ஆசை. அதனால் பக்கத்து ஊரில் உள்ள பெரு வணிகர்களிடம் சென்று வேலை கேட்டான். யாரும் அவனை வேலைக்கு சேர்த்து கொள்ளவில்லை. காரணம், யாருடைய சிபாரிசாவது வேண்டும். உன்னை மட்டும் நம்பி எப்படி வேலைக்கு சேர்ப்பது? நீ ஏதாவது தவறு செய்தால் யாரிடம் நாங்கள் கேட்க முடியும்? அதனால் உன் ஊரில் உள்ள பெரிய மனிதர்கள் யாரிடமாவது சிபாரிசு வாங்கி வா என்று கூறிவிட அவனும் யோசனையுடனே ஊருக்கு வந்தான். இதை அவன் தன் தாயிடம் கூற, அவரே, கண்ணு, நம்ம குபேரன் ஐயா கிட்ட போய் சிபாரிசு செய்ய சொல்லி கேளு. நம்ம குடும்பத்தை பற்றி அவருக்கு நல்லா தெரியும். நாம் எப்படி வாழ்ந்தோம், இப்போ எப்படி இருக்கோம்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால் அவர் கண்டிப்பாக சிபாரிசு செய்வார். போய் கேட்டுப்பார் ராசா என்றிட, அவனும் மறுநாள் செல்வந்தர் குபேரனை காண சென்றான். அவரை கண்டு நடந்தவைகளை கூறி தன்னை சிபாரிசு செய்யும்படி கேட்டிட அவர் யோசித்தார். இவனை சிபாரிசு செய்வதால் நமக்கு என்ன நன்மை கிடைத்து விட போகிறது? நாளை இவன் ஏதாவது பிரச்சனை செய்து வந்தால் நம் தலையில் அதுதான் விடியும். இவனுக்கு சிபாரிசு செய்து அதன் மூலம் நமக்கு பிரச்சனை வர வேண்டுமா? வேண்டாம் வேண்டாம், இவனை சமாளித்து அனுப்பிவிடுவோம் என்று நினைத்து, தம்பி, கேட்கிறது நியாயம்தான். ஆனால் பாரு, எனக்கு அங்கனே யாரையும் தெரியாது. எனக்கே யாரையும் தெரியாதப்ப நான் சொன்னால் எப்படி நம்புவாங்க? அதனால் நீ அவங்களுக்கு தெரிஞ்ச யாரையாவது பார்த்து உதவி கேளேன் என்றிட, அவரின் வார்த்தையிலேயே தனக்கு உதவி அவருக்கு விருப்பம் இல்லை என்பதை நயமாக கூறிவிட்டதை உணர்ந்தவன் அவரிடம் விடை பெற்று கிளம்பினான். எதிரில் ராமன் வருவதை பார்த்தான். அவர் அனைவருக்கும் உதவுவது அவனுக்கு தெரியும். அதனால் அவரிடம் ஒரு வார்த்தை கேட்டால் என்ன என்று நினைத்தவன், ஐயா என்று அவரை அழைத்தான். அவனின் அழைப்புக்கு நின்றவர் அவனை நோக்கி, சொல்லு தம்பி என்றார் புன்னகையுடன். அவரின் புன்னகையில் அவன் முகமும் மலர்ந்திட, நடந்தவைகளை அவரிடம் கூறி தனக்கு உதவ முடியுமா என்று கேட்டான். இதில் உதவ என்ன இருக்கு தம்பி? உன்னை பற்றியும் உன் குடும்பம் பற்றியும் எனக்கு தெரிந்ததை தானே கூறப்போகிறேன். இது உதவி இல்லை, கடமை. வா போகலாம் என்று கூறி அவனை அழைத்து கொண்டு பெரு வணிகரிடம் வந்தார் ராமன். அந்த இளைஞனை பற்றி அவன் குடும்பம் நல்ல முறையில் இருந்தது பற்றியும் கூறிவிட்டு, இப்போது இவர்களுக்கு கொஞ்சம் கஷ்ட காலமாக போய்விட்டு அவனை வேலைக்கு சேர்த்து கொண்டால் அவன் நிச்சயம் உங்களுக்கு உதவியாக இருப்பான். உங்களுக்கு தீங்கிழைக்க மாட்டான். அவன் நற்குணத்திற்கு நானே பொறுப்பு என்று ராமன் கூறவும் அந்த பெருவணிகரும் அவனை வேலைக்கு சேர்த்து கொண்டார். நாட்கள் வருடங்களாக உருண்டது. அந்த இளைஞன் நன்றாக வேலை செய்து நல்ல பெயர் எடுத்தான். தான் சம்பாதித்த பணத்தை முதலீடாக போட்டு ஒரு சிறு வியாபாரத்தை தொடங்கினான். இப்போது ஒரு நல்ல வாணிகம் செய்யும் நபராக மாறிவிட்டான். அவன் வேலைக்கு சேர்ந்ததும் தாயையும் தங்கையையும் உடன் அழைத்து சென்றிட, இப்போது சில வருடங்கள் கழித்து தான் தன் சொந்த ஊருக்கு வந்தான். வந்ததும் ராமனை பற்றி விசாரிக்க அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பது தெரிந்தது. எனவே அவரை காண விரைந்து அவர் இல்லம் சென்றான். தன்னை அவருக்கு அறிமுகப்படுத்தி கொண்டு, தான் இப்போது உள்ள நிலைக்கு நீங்கள் தான் காரணம் என்று கூறி நன்றி தெரிவித்தான். அப்போது அங்கே வந்த செல்வந்தரோ, ஊருக்கு நல்லது பண்ணி என்ன பிரயோஜனம்? தன் பெண்ணுக்கு நல்லது பண்ண முடியாம இப்போ இப்படி படுத்துட்டானே. இதுக்கு தான் யாருக்கு உதவினாலும் பதிலுக்கு என்ன கிடைக்கும்னு யோசிச்சு செய்யணும். பாரு, அவன் சிபாரிசு செஞ்சு நீ பெரிய ஆளாகிட்ட. ஆனால் அவன் அப்படியே தான் இருந்தான். இப்போ சொந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாமலே போக போறான் என்று எகத்தாளம் பேச, ஐயா, எனக்கு நீங்கள் இன்னொரு உதவி பண்ண முடியுமா என்று ராமனிடம் கேட்டான் அந்த இளைஞன். கேளுப்பா, என்னால் முடிஞ்சா கண்டிப்பா உதவுறேன் என்றார் ராமன் அந்த நிலையிலும். ஐயா, நான் இப்போது நல்ல நிலைமையிலே இருக்கேன். தங்கச்சிக்கு கல்யாணம் முடிச்சிட்டேன். எங்கள் குடும்பம் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு விருப்பம்னா எனக்கு உங்கள் மகளை திருமணம் செய்து தந்து என் இல்வாழ்க்கை சிறக்க உதவ முடியுமா என்றிட ராமனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. குபேரன்
குபேரனுக்கு பேரதிர்ச்சியாக போயிற்று. அவனை பற்றி கேள்விப்பட்டு தன் மகளை அவனுக்கு தர வேண்டும் என்று நினைத்துதான் அவன் ராமன் இல்லம் வந்ததை கவனித்து அவன் பின்னோடே வந்தார். ஆனால் நிலைமை இப்போது தன்னாலேயே மாறிவிட்டதை நினைத்து தன்னை தானே நொந்துபடி அங்கிருந்து நகர்ந்தார். ராமனும் அந்த இளைஞன் கேட்ட உதவியை செய்ய சம்மதிக்க இருவரின் திருமணமும் நல்லபடியாக நடந்தது. ராமன் அன்று எதையும் எதிர்நோக்காமல் செய்த உதவிதான் இன்று அவர் மகளின் வாழ்க்கையை நன்மையாக்கியது. அதுபோல ஒருபோதும் நாம் பிறருக்கு செய்யும் நன்றிக்கு பலனை எதிர்நோக்காது இருந்தால் நன்மையே நம்மை நாடி வரும். நன்றி.